அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சித்ரா பௌர்ணமி பத்தி பார்க்க போறோம். மாசம் மாசம் பௌர்ணமி வரும். அதிலும் குறிப்பா ஏன் இந்த சித்ரா பௌர்ணமியை இவ்வளவு விசேஷமா கொண்டாடுறாங்க, இந்த நாள்ல வேற என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சித்ரா பௌர்ணமினா என்ன? நம்ம தமிழ் மாசத்துல சித்திரை மாதம் வர பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமின்னு நம்ம சொல்றோம். இது ஒரு மிகவும் சிறப்பான நாள். இன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே நாள்ல ஒரே இடத்துல சஞ்சரிப்பாங்க. அதுதான் விஷு யோகான்னு சொல்றோம். இது ரொம்ப சிறப்பான சமயம்னு ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க. இதோட வரலாறு பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு காலத்துல சித்திரகுப்தன் ஒரு தேவர் இருந்தாரு. அவர் தான் நம்ம எல்லாரும் செய்யற பாவ புண்ணிய கணக்குகள்லாம் அவங்க கணக்குல எழுதிட்டு இருந்தார். இவர் யமனுக்கு உதவி செய்வராக இருந்தாரு. சித்ரா பௌர்ணமி நாள்ல இவருக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யற பூஜைனால அவரோட மனம் நெகிழ்ச்சி அடையும்னு, அதனால நம்ம மனசுல இருக்கிற பாவங்கள் கூட தீரும்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு. வேற என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல அதுவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சித்திரை திருவிழா நடக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா கள்ளழகர் கோயில்ல இருந்து அழகர் கிளம்பி மதுரையில இருக்கிற முக்கியமான கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதிகாலையில 6 மணிக்கெல்லாம் வைகை ஆத்துல இறங்குறதா ஒரு ஐதீகம். இந்த நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்க திரளாக கூடி வந்து திருவிழாவா கொண்டாடுவாங்க. இது மூலியமா கடவுள் நம்ம ஊருக்கு வரதா அவங்க வந்து நம்புறாங்க. இந்த நாள்ல நிறைய பேர் புண்ணிய நதிகள்ல நீராடுவாங்க. பௌர்ணமி சிறப்பு பூஜைகள்லாம் நிறைய செய்வாங்க. அதே மாதிரி சிறப்பான நெய்வேதிகள்லாம் செஞ்சு வழிபடுவாங்க. இரவு நேரத்துல முழு நிலவான சந்திரனை பார்ப்பது ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு, சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டி சித்ரா பௌர்ணமி நாள்ல நிறைய பேர் சிறப்பு பூஜைகள்லாம் செய்வாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் சென்று அன்னதானம் செஞ்சுட்டு அவங்களோட பிரார்த்தனையை நிறைவு செய்வாங்க. இப்போ இது அறிவியலோட எப்படி தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அன்னைக்கு சந்திரன் வந்து முழுமையா இருக்கும்னு, அதோட சக்தி வந்து அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த நாள்ல வந்து தியானம், கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா நம்மளோட உடலும் மனதும் அமைதி கிடைக்கும்னு சொல்றாங்க. இதை நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் நிம்மதியான தூக்கம் வரும்னு சொல்றாங்க. நம்ம செய்யற பாவ புண்ணிய கணக்குகளை பதிவு செஞ்சுட்டு வர சித்திரகுப்தருக்கு இது ஒரு விசேஷமான நாள். நம்ம மனசுல இருக்கிற குற்றநோய்கள் தீரவும் சமாதானமாக இருக்கும் இந்த நாள்ல ஒரு நல்ல முடிவா எடுக்க நீங்களும் எங்களோட கலந்துக்கங்க. இது போன்ற சிறப்பான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிச்சுக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.